கூங்கட்லால் தன்னோட வேலைக்காரர் ரமன் கூட சேர்ந்து தோசை வியாபாரத்தை செஞ்சிட்டு இருந்தாரு. ரமன் கூங்கட்லாலோட கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். எப்பவுமே கூங்கட்லால் ரமனோட தப்புக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவனை திட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த முழு விகாஸ்பூர்லயும் ஒரே ஒரு பிரபலமான தோசை கடை இருக்குன்றதுனால கூங்கட்லாலுக்கு எப்பவுமே கர்வம் இருந்துகிட்டே இருந்தது. இது பத்தாதுன்ட்டு கஸ்டமர்ஸ்க்கு கலப்படம் செஞ்ச தோசைய வித்துட்டு இருப்பான். அட என்ன குங்கட்லால், செம்மையா ஒரு மைசூர் மசாலா தோசைவை போடுங்க. உன் கடையில சாப்பிட்டு ரொம்ப நாளாயிருச்சு. ஆஹா, உட்காருங்க உட்காருங்க. டே ரமன், இவங்களுக்கு மைசூர் மசால் தோசையை போட்டு கொடு. நல்லா பார்த்து பண்ணி கொடு. ஏதாச்சும் தப்பு பண்ணா உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவேன். அப்புறம் சட்னி நல்ல சட்னியா கொடுங்க. ரமன் கையில சாப்பிட்ற அந்த சட்னி ரொம்ப ருசியா இருக்கும். ஆ, நன்றி நன்றி. உங்களுக்கு கொஞ்சம் நெய்யை தூக்கலா போட்டு தோசையை சுட்டு தரேன். ரமன் இப்படி தோசை அப்புறம் சட்னியை நிறைய பரிமாறுறேன்ட்டு சொன்னதை கேட்டு கூங்கட்லால் இப்படி சொன்னான். அட, நெய்யெல்லாம் போடுவியா? அவங்க எவ்வளோ காசு தராங்களோ அதுக்கு மட்டும் வேலை பார்க்கணும். அதோட அதிகமாக பார்க்கக்கூடாது. உன்னை இங்க வேலைக்கு வச்சதுல என்னோட லாபத்தையே நீ தூக்குற போலையே. மன்னிச்சிருங்க முதலாளி. ரமனை நல்லா மட்டம் தட்டிட்டு கூங்கட்லால் தோசை அப்புறம் சட்னில கலப்படம் செய்ய சொல்லிட்டு இருந்தான். அட, தோசையில நம்ம கலப்படம் பண்ணி ஆகணும். கிராமத்துக்கு நம்ம ஒரு கடை தான். இதை எப்படி வேணுமோ அப்படி நாம நடத்தலாம். சட்னில தண்ணி, மாவுல கொஞ்சம் மைதா போட்டு நாம கொடுக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணா நல்ல லாபத்தை நாம பார்க்கலாம். ஆனா முதலாளி, கிராமத்து ஜனங்களுக்கு அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு வியாபாரம் நல்லபடி தானே நடந்துக்கிட்டே இருக்கு. ஜனங்க மறுபடியும் நம்ம சட்னி அப்புறம் சீஸ் தோசைவை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு லாபம் தானே. அட, அதனால தான் நீ வேலைக்காரனா இருக்க. கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணு நீ. முதலாளி, நீங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு அறிவே இல்லாத மாதிரி பேசுறீங்க. இந்த கடையை நடத்துறது நான் தான். ஏன்னா ருசியா தோசை பண்றது நான் மட்டும்தான். கூங்கட்லால் அப்புறம் ரமன் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலப்படம் செய்யக்கூடாதுன்னு ரமன் கூங்கட்லால் கிட்ட சொன்னான். இதை கேட்டு கூங்கட்லால் ரமனை வேலையில இருந்து எடுத்துட்டான். டேய், உன்னை வேலையிலிருந்து நான் இப்பவே தூக்குறேன். ரொம்ப ஓவரா பேசுற. எனக்கு என்ன வேலைக்கு ஆள் இல்லையா? நானும் இங்க வேலை பார்க்கறதுக்கு விருப்பப்படல. பாக்கி சம்பளத்தை இன்னைக்கு எனக்கு கொடுங்க. ரமன் ரொம்பவே நொந்து போய் தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் தன்னோட மனைவி ராகினி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். அட, அதனால என்ன? நான் ஏற்கனவே உங்ககிட்ட நீங்க சொந்தமாவே ஒரு கடையை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். முழு விகாஸ்பூர்ல ஒரே ஒரு தோசை கடை தான் இருக்கு. அந்த கடை கூட உங்களால தான் ஓடிட்டு இருக்கு. கூங்கட்லால் உங்க மூலியமா காசு மட்டும் சம்பாதிச்சிட்டு இருந்தான். அவன் நல்லா லட்சங்கள்ல சம்பாதிச்சு உங்களுக்கு ஆயிரங்கள்ல கொடுத்துட்டு இருந்தான். அட, உனக்கு புரிய மாட்டேங்குது. முதலாளி லாபம் அதிகமா பார்க்கணும்னு கலப்படம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ நான் என்ன செஞ்சேன்னு பாருங்க. சின்ன சின்ன பக்கெட்டு. இதை நான் என் கையாலேயே செஞ்சேன். நீங்க எவ்வளோ நாளுன்ட்டு சட்னிய கிண்ணங்கள்லயே கொடுப்பீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஜனங்களுக்கு எப்பவுமே சட்னி கம்மியா தான் இருக்கும். அதனால இப்படி பக்கெட் செஞ்சுட்டேன். ரமன் வெளியில வந்து வாசல்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன பக்கெட்ஸை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏன்னா ராகினி தன்னை பத்தி அவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. நான் யோசிச்சு வச்சுட்டேன். நானும் நீயும் சேர்ந்து ஒரு தோசை கடையை போடலாம். கொஞ்சம் காசு தேவைப்படும். நான் எப்படியோ அதை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். எல்லாமே புதுசா பண்ண வேண்டியிருக்கும். நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அதோடவே காசு பிரச்சனையும் இருக்கு. ரமன் தன்னோட பிரச்சனைய அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் கிட்ட எடுத்துட்டு போனான். அப்புறம் அந்த ஜமீன்தார் கிட்ட தன்னோட பிரச்சனைய பத்தி சொன்னான். அட, வா வா ரமன், வா வா. உன்னை பார்த்து ரொம்ப நாட்களாச்சு. குங்கட்லால் ஹோட்டல் எப்படி நடக்குது? நான் அங்க இப்போ வேலை பார்க்கல. அப்புறம் நான் இதை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்தேன். ஆஹா, சொல்லு. நான் உனக்கு எப்படி உதவட்டும்? அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. நான் சொந்தமா தோசை கடையை போடலான்னு நினைக்கிறேன். அட, இது ரொம்ப நல்லதா போச்சு. நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவேன். ஆனா அதுக்காக நீ ஒரு மாசமும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். இப்படி வாங்கின காசை நீ அடைச்சிடணும். ரமன் ஜமீன்தாரோட எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்கிட்டான். அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே செய்யறேன்ட்டு சொல்லி ஜமீன்தார் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவனே சொந்தமா ஒரு தோசை வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நம்மளோட கடையோட முதல் நாள். எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. எல்லாம் எப்படி நடக்குமோ தெரியல. எல்லாமே நல்லபடியா நடக்கும்.
நம்ம யாருக்குமே கெடுதல் பண்ணலையே, நம்மளை யாருமே தடுக்க முடியாது. விகாஸ்பூர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ரமன் சொந்தமா ஒரு தோசை கடையை ஆரம்பிச்சுட்டான்னு தெரிஞ்சதுமே கூங்கட்லாலோட எல்லா கஸ்டமர்ஸும் ரமன் கிட்டயே வந்துட்டு இருந்தாங்க. இதனால முதல் நாள்லயே அவனுக்கு நிறைய சம்பாத்தியம் கிடைச்சது. கஸ்டமர்ஸோட இந்த கூட்டத்தை பார்த்து ரமனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. ஹலோ ரமரண்ணா, சட்னி கொடுங்க. எப்போ பார்த்தாலும் கம்மியாக கொடுக்குறீங்க. ஆஹா, எடுத்துட்டு வரேன், இப்பவே எடுத்துட்டு வரேன். ராகினி, அந்த பாத்திரத்தை வெளியே வச்சிருந்தால அதை போய் எடுத்துட்டு வாப்போ. எல்லாமே. கஸ்டமர்ஸ்க்கு ரமனோட தோசையும் சட்னியும் எவ்வளவு பிடிச்சு போயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரமன் ஒரு ஐடியா செஞ்சான். அவன் ராகினி செஞ்ச சின்ன சின்ன பக்கெட்ஸ்ல சட்னியை ஊத்தி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதனால கஸ்டமர்ஸ்க்கு முதல் வாட்டியே சட்னி நிறைய கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் அவங்க அந்த சீசி பக்கெட் தோசாவை ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கூங்கட்லால் தன்னோட கடையில அதே ஊருக்கு சேர்ந்த ஒரு ஆளையே வேலைக்கு வச்சுக்கிட்டான். அப்புறம் அந்த புது வேலைக்காரங்கிட்டையும் கலப்படம் செஞ்ச தோசையும் சட்னியும் விற்க சொன்னான். அட, இப்ப வேலை நமக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது கரெக்டா நீ வேலையே பார்க்க மாட்டேங்கிற. சீக்கிரமா வேலையை பாரு. அட, இந்த கடைக்கு யாருமே வர மாட்டாங்க. மொத்த விகாஸ்புரம் ரமன் கையில பண்ண சீஸ் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நீயும் ஏதாச்சும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணு. அதனால நம்ம கடை நல்லபடியா நடக்கணும். எத்தனையோ முயற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறமாவும் கூங்கட்லாலோட கடை ஓடவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் கலப்படம் செஞ்ச தோசைய சாப்பிட்டதால விகாஸ்பூரோட ஜமீன்தாரோட பையனோட உடம்பு திடீர்னு கெட்டு போயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கூங்கட்லாலோட தோசைய சாப்பிட்டான். ஜமீன்தார் அவசர அவசரமா தன்னோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அங்க தன்னோட பையன் பெட்ல துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அட அட, என்ன நடக்குதுங்க? உனக்கு என்னாச்சுப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குங்கட்லால் ஹோட்டல்ல நான் தோசை சாப்பிட்டேன். நான் யோசிச்சேன், அவங்க கடைக்கு யாருமே போக மாட்டாங்கன்னு பாவப்பட்டு போனேன். நான் தப்பு பண்ணிட்டேன். வயிறு வலிக்குது, டாக்டர் அங்கிளை கூப்பிடுங்க. தன்னோட பையனோட இந்த மோசமான நிலைமைய பார்த்து ஜமீன்தார் உடனே கூங்கட்லாலோட கடைக்கு போனாரு. அப்புறம் ரொம்பவே கோவமா கூங்கட்லால் கிட்ட இப்படி சொன்னாரு. உனக்கு எவ்வளோ தைரியம்? இன்னைக்கு நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். உன் தோசையை சாப்பிட்டு என் மகனுக்கு உடம்பு சரியில்லை. உன்னை நான் போலீஸுக்கு பிடிச்சி தரேன். அடோ, என்ன மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் கலப்படம் பண்ணி ஒண்ணுமே விற்க மாட்டேன். இதை எல்லாத்தையும் நீ போலீஸ் கிட்ட வந்து சொல்லு. வா இப்போ என் கூட. ஜமீன்தார் கூங்கட்லால போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அதுவே சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் எல்லா காசையும் ஜமீன்தார் கிட்ட திரும்ப கொடுத்துட்டான். அப்புறம் அவரோட பையனை ஓய்வு எடுத்துக்க சொல்லி சொன்னான். ரமன் ரொம்பவே சந்தோஷமா ஜமீன்தாரோட குடும்பத்துக்காக சீசி பக்கெட் தோசாவை கொண்டு வந்தான். அதோடவே ஜமீன்தார் தனக்கு செஞ்ச உதவிக்காக அவன் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிட்டான். ராகினி அப்புறம் ரமனோட வியாபாரம் ரொம்பவே நல்லா ஓடிட்டு இருந்தது. இன்னொரு